எப்போ பாரு வீட்டில் தோசை சாப்பிட்டே போர் அடிச்சிச்சா அப்போ நல்ல ஸ்பைசியான கார தோசை செய்யலாமா? இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 வரமிளகாய், இது கூட 6-7 பல்லு பூண்டு, நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி இது கூட சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம சூடாக தோசை சுட்டுக்கலாம். தோசை ஊற்றி இப்போ தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கார சட்னி, இந்த கார சட்னியை தோசையில் ஃபுல்லாக மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நீங்கள் ஆயிலும் ஊற்றிக்கலாம், இல்லை கீ ஊற்றி செஞ்சீங்கன்னாலும் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த கார சட்னியை மேலே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு தோசையை நல்லா முருகலாக வேக வச்சு எடுத்து பாருங்கள். நல்ல சூப்பரான கிறிஸ்பியான கார தோசை ரெடி ஆயிரும். அப்படியும் இல்லையா இந்த மாதிரி வேணாம் கார முட்டை தோசை செய்யலான்னு சொன்னீங்கன்னா சேம் இதே சட்னியை தோசை ஊற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா இந்த சட்னி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்து பாருங்கள். இந்த கார முட்டை தோசைக்கு நீங்கள் சட்னியோ சாம்பாரோ எதுவுமே சைட் டிஷ் தேவையே இல்லை. இந்த சட்னியிலே உப்பு காரம் புளி எல்லாமே இருக்கிறனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. எப்போவுமே ஒரே மாதிரி தோசை சுட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.